ஆச்சி மசாலா ஊறுகாய் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வலியுறுத்தி டெல்லியில் தமிழர்கள் ஒருநாள் உண்ணாநிலை. நடுவண் அரசின் வேளாண் கடன் தள்ளுபடி திட்டத்தில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அண்ணா ஹசாரே குற்றச்சாட்டு. ராஜபக்சேவை போர்க்குற்றவாளியாக அறிவிக்கும் தீர்மானத்தை இந்தியா கொண்டுவர வேண்டுமென மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். கூட்டணி பற்றிய கருணாநிதி பேச்சு குறித்து திமுகவுடன் காங்கிரஸ் ஆலோசனை நடத்தும் என சல்மான் குர்ஷித் தகவல். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் பெண் கல்வி மற்றும் முன்னேற்றத்தை வலியுறுத்தி மகிழுந்து ஊர்வலம். தூத்துக்குடி மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அமைச்சர் குழுவினர் ஆய்வு. ராஜபக்சேவை போர்க்குற்றவாளியாக அறிவிக்க வலியுறுத்தி ஆளுநர் மாளிகையை நாளை மாணவர்கள் முற்றுகை. வைகை ஆற்றில் அனுமதியின்றி மணல் அள்ளிய சரக்குந்துகள் பறிமுதல், ஓட்டுநர்களும் கைது. இறக்குமதி பட்டுக்கு நடுவண் அரசு விதித்துள்ள 10 விழுக்காடு கூடுதல் வரியால் கைத்தறி தொழில் பாதிப்பதாக புகார். 5 நாள் மட்டைப்பந்து போட்டியில் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இந்திய வீரர் புவனேஸ்வர் குமார். ஆச்சி மசாலா ஊறுகாய் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.